எக்ஸைஸ் 4.2ல 8 சம் மதிப்பு காண்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/π ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/π என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? π/2. இது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேயும் எக்ஸ் இருந்தால் π/2. அந்த ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸி தான் கணக்கு பாருங்கள். காஸ் ஆஃப் கொடுத்துங்கிறது அப்படி இல்லைங்க. காஸ் இன்வர்ஸ் 4/5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் 4/5 ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா காஸ் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அதே ஃபார்முலா தான். இங்கேயும் 4/5 இங்கேயும் 4/5 தான் இருக்குது. வேறு இருந்தால் கூட பரவாயில்ல, ரெண்டு சேமாக தான் இருக்குது. அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன ஃபார்முலா? π/2. அப்போ இதுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம்? π/2ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? காஸ் π/2 வேல்யூன்னு தெரியும். கீழே 2 காசுக்கு π2ன்னு வந்துச்சுனாவே அதோட ஆன்சர் என்ன சொல்லியிருக்கு? 0 அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? அப்போ இதோட வேல்யூ வந்து 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். காஸ் இன்வர்ஸாக காஸ் 4/3 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸாக காஸ் 5/4 இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இப்போ இந்த காஸ் 4/3 இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா காஸ் 2π பார்த்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 2π மைனஸு இங்கே நம்ம என்ன எழுதலாம்னா 2π/3ன்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ மல்டி பண்ணி பாருங்கள் கரெக்டாக தானே. இங்கே 2 எடுத்து நீங்கள் மல்டி பண்ணி என்ன வரும்? 6πன்னு வரும். 6πலேருந்து ஒரு 2π போச்சுன்னா 4πன்னு வரும். 4π/3 கரெக்டாக வந்துருச்சு. ப்ளஸ்ஸு அடுத்தது இங்கே என்ன இருக்குது? காஸ் இன்வர்ஸ் இருக்குது. காஸ் இன்வர்ஸ் அடுத்தது காஸ் அப்படி எழுதிங்க. இப்போ இங்கே என்ன எழுதணும்னா 2π மைனஸு π/4ன்னு எழுதலாம். சரிங்களா? இது கரெக்டாக தான் பாருங்கள். 2 எடுத்துங்க மல்டி பண்ணுங்கள் 8ன்னு வரும். 8π மைனஸ் π என்ன கிடைக்கும்? 7π தான் வரும். சரிங்களா? இப்போ 8πலேருந்து என்ன மைனஸ் பண்ணணும்? 3π மைனஸ் பண்ணுங்கள். 8π மைனஸ் 3π என்ன வரும்? அது 5π/4 வந்துடும். சரிங்களா? இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு காஸ் இன்வர்ஸ் அப்படி எழுதிக்கலாம். காஸ் 2π மைனஸ் 2π/3ங்குது. காஸ் 2π மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா. சரிங்களா? காஸ் 2π மைனஸ் தீட்டானா என்ன எழுதிக்கலாம்? காஸ் தீட்டா மட்டும் எழுதலாம். அப்போ என்ன கிடைக்கலாம்? காஸ் 2π/3 மட்டும் எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்தது ப்ளஸ்ஸு இந்த காஸ் இன்வர்ஸ் அப்படி எழுதுங்க. அதே கான்செப்ட் தான். காஸ் 2π மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா மட்டும் எழுதலாம். அப்போ காஸ் என்ன எழுதலாம்? 3π/4 எழுதலாம். சரிங்களா? இப்போது இந்த காஸ் இன்வர்ஸும் காசும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2π/3ன்னு கிடைக்கும். ப்ளஸ் இங்கேயும் காஸ் இன்வர்ஸும் காசும் கேன்சல் பண்ணிடலாம். என்ன கிடைக்கும்? 3π/4ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர். கீழே ரெண்டுத்தையும் மல்டி பண்ணுங்கள். 4 × 3 12. இந்த 4 எடுத்துங்க மல்டி பண்ணால் 8πன்னு கிடைக்கும். ப்ளஸ்ஸு 3 எடுத்துங்க மல்டி பண்ணால் 3 × 3 9πன்னு கிடைக்கும். சரிங்களா? 8π 9π ஆட் பண்ணிங்கன்னா 17π / 12. சரிங்களா? தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்.